ஐயோ இது கர்த்தருடையது அல்ல, இது விக்கிரகத்துக்குரிய காரியம், இது அந்நிய காரியம், இது என்னுடைய வீட்டில இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நீ ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கும்போது அற்புதம் செய்வார். ஒருவேளை நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், என் கணவர் ரட்சிக்கப்படல, என் பிள்ளை ரட்சிக்கப்படல, நான் எப்படி இந்த விக்கிரகத்தை எடுத்து போடுது, நான் எப்படி இந்த காரியத்தை செய்யுது, இந்த காரியம் இருந்தாதான் அப்படின்னு சொன்னா நீ ஜெபிக்கிற ஜெபிக்கிறோம் தாகோன் சிலைகளை உடைத்து போட்டது போல கர்த்தர் விக்கிரகங்களை நிர்மூலமாக்கி போடுவார். அல்லேலூயா. அந்த ஆவிகளின் கிரியைகளை ஆண்டவர் வீட்டுக்குள்ள உனக்குள்ள கணவர் பிள்ளைகளுக்குள்ளே செயல்படாதபடி அவைகளை முறித்து ஆண்டவர் அற்புதம் செய்கிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. அப்ப இன்றைக்கு நீங்க அந்நிய நுகத்தோட அந்நிய தேவர்களை பின்பற்றுகிறவர்களுக்கு வேதனை, அவருடைய நாமங்களை உன் நாவில கூட என்ன பண்ணக்கூடாது, உச்சரிக்க மாட்டேன்னு சொல்லணும். அல்லேலூயா. பாசு கூட அடிக்கடி சிவனேன்னு உட்காருன்னு சொல்லக்கூடாது. யாருன்னு உட்காருன கூடாது. நீ அப்படி சொல்லிட்டு உட்கார்ந்தா யாரும் வந்து உட்கார கூட யார் வருவார்? சிவன்